ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான முட்டைக்கறி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டைக்கறி செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். பரோட்டாவோடையும் வச்சு சாப்பிடலாம். புலாவ் வெரைட்டிஸோட சைடிஷா வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். பிரியாணி செஞ்சுட்டு ஒரு எம்டி பிரியாணி செஞ்சுட்டு இந்த முட்டை கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த முட்டை கிரேவியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. கிரேவி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 5 முட்டைய வேக வச்சு எடுத்திருக்கேங்க. முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முட்டையிலுமே இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கீரல் போட்டு வைக்கிறனால முட்டைக்குள்ளேயும் உப்பு காரம் எல்லாம் இறங்கி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். 1/4 கப் அளவுக்கு பால்ல ஒரு 7ல இருந்து 8 முந்திரி பருப்பை ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கிரேவி நல்ல கிரீமியாவும் ரிச்சான டேஸ்ட்லயும் இருக்கும். இருக்கட்டும். இப்ப கிரேவி செய்யறதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோட 2 தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகுற அளவுக்கு தக்காளியை நல்லா சுருள வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வதக்கிட்டேன். இப்ப இதோடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நல்லா கலந்துட்டு இதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்ல கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். மூடி வச்சு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பாருங்க, நம்மளோட முட்டைக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி பார்க்கவே எம்மியா இருக்கு. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியான முட்டைக்கறி சூப்பரா ரெடிங்க. இட்லி, தோசை, ஆப்பம், பத்ரி, சப்பாத்தி, பூரி, சாதம், புலாவ் வெரைட்டிஸ், பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகும். டேஸ்ட் அருமையா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.